போறேன். நம்மளோட கட்சி 50 வருஷத்துக்கு மேல அரசியல் பண்றாங்க. ஆனா இத்தனை வருஷமா எதுவுமே மாறல. கட்சியோ, கட்சியோட கொடியோ, கட்சியோட சின்னமோ, நம்மளோட வாழ்க்கையோ, இது எதுவுமே மாறல. ஆனா தலைவர் குடும்பம் நல்ல மாற்றம், முன்னேற்றம் இன்னும் பல தலைமுறைக்கு இல்ல தலைவா. 30 வருஷம் இல்ல, இன்னும் 300 வருஷம் ஆனாலும் இங்க எதுவுமே மாற போறதில்ல. நம்மள மாறும் விட மாட்டாங்க. நம்மகிட்ட மாற்றம் வராம நம்மள பத்திரமா அப்படியே பாத்துப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னேறினா அது அவங்க நல்லது இல்ல. என்ன கோவமா? சற்று ஓரமாய் போய் நில்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிற அரசியல் இவங்களுக்கு புரியாது. ஆனா இவங்க நடத்துற அரசியல் என்னன்னா, ஜாதி கட்சி தலைவர் 2 பேரோட சிலையை திறந்து ஜாதியை காப்பாற்றுவது, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு தெருவுக்கு அவங்க கட்சியோட தலைவரோட பேரை வைக்கிறது, அப்படியே நம்ம தலையில மிளகா அரைக்கிறது, 5 வருஷங்களோட ஓட்டு கேட்கறது. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அதாவது இந்த வெள்ளம் வந்துச்சு, புயல் அடிச்சிச்சு, பிள்ளைங்க அன்றதுக்கு இடம் இல்லைன்னா இவங்ககிட்ட போய் கையேந்து நிக்கணும். ஐயா ஏதாவது பண்ணுங்க ஐயா, பிள்ளைங்களாம் நடு ரோட்ல நிக்குதுன்னு. எல்லாம் கர்ண பரம்பரை இல்ல, ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நம்ம கையில குடுக்குற மாதிரி, நம்ம அரிசியும் பருப்பும் வாங்கும்போது கட்டின வரி பணத்துல அவனுங்க வாரி சுட்டிக்கினது போக மிச்சக்கிற பணத்தை நம்மளுக்கு கொடுப்பானு, அதுவும் எலும்பு துண்டு மாதிரி. அதான் நம்ம வாங்கிக்கிட்டு அவனுக்கு போஸ்ட் அடிக்கணும். கோவப்பட்டு முடிச்சிட்டீங்களா? உட்காருங்க. நான் பேசுறது உங்களுக்காக இல்ல, கரவேட்டி கட்டி அழுக்கா இருக்கிற உங்களுக்காக இல்ல. உங்களை நம்பி உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காங்களே உங்களோட புள்ள குட்டிங்க, அடுத்த தலைமுறை, அவங்களுக்காக பேசுறேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. வெளியே பேசப்படுற கருத்து, முக்கியமான கருத்து எது டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அந்த ஷோவை நடத்தும். அந்த விமர்சனம் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க பேசுங்க மக்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு. 5 வருஷம் ஆட்சி பண்றவங்களை கிளிக்கிறீங்க, ஓட்டு கேட்ட அவங்க ஓட்டு போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன?